இந்த போடுகால எங்கதான் போகுதுன்னு தெரியல. சொல்லிட்டு எங்கன்னா போதா? குப்பா குப்பா. இவங்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், குப்புசாமி கூப்பிடுறானே. குப்பா அசிங்கப்படுத்துறான். டேய் என்னடா காலையில எரியுடா? என்ன குப்பான்ற? நான் என்ன குப்பை பெருக்குன்னா நானே? சாரிடா, அந்த போடுகால் வந்துச்சா? ரெண்டும் உள்ளதா கேடுதுங்க. எந்த நேரத்துல அது பெத்து போட்டா என்னன்னா கேக்குது தெரியுமா? உன்னை மட்டுமாடா கேக்குது? அது என்ன என்னன்னா கேக்குது தெரியுமா? நான் சொல்றது கேளு. புள்ளியிலே இல்லைனாலும் பரவாயில்ல, இது எத்தனை எதனா கண்காணாதத்துல விட்டு வந்தலாமா? தப்புடா, வாரிசுன்னு இருக்கணும் இல்ல நம்ம தொழிலை காப்பாத்துறதுக்கா. அந்த ஒரு காரணத்துக்காக தானே இதுங்களை விட்டு வச்சுக்கிறேன். சரி கூப்பிடு, எனக்கு போந்தத. டேய் முல்ல மாதிரி முடிச்சவைக்கு திருட்டு போய் நடப்புல வாடா வெளியே. என்னடா இதெல்லாம் சொல்றா? இப்படின்னு சொன்னாதான் ரோசம் வந்து வெளியே வருவானுங்க, இல்லைன்னா வரமாட்டானுங்க. ஓ இப்படிவா இருக்குதா? வருபாரிக்கு போந்த பையா, வாடா வெளியா. போட்டிக்கு போட்டே சொல்றான் பாத்தியா? கொம்முன்னு உள்ள உட்காந்தா கூட இவனுக்கு தொலை கொடுக்குறான் இல்லடா. டேய் மொப்பம் வந்துக்கிறான்டா. அந்த திட்டு கப்பல் நேற்றுக்கு வந்தாங்க. பாப்பா பா. யோ ஏன் எங்க வந்து அசிங்க பாத்தீங்களா? நான் உனக்கு ஏண்டா நைட்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மோட்டர் எடுத்துன்னு வந்தா என்ன பண்ணா? எத்தினு வந்தான்டா. திடீர்னு தானப்பா வந்தா? எடுத்துன்னு வந்தா எடுத்துன்னு வந்தான். என்னடா பண்ண அந்த மோட்டரா? தோபார், அது நீ நினைக்கிற மாதிரினா போல வெறும் 65 ரூபாய் தான் போச்சு. அதுலயும் 10 ரூபாய்க்கு எங்க அப்பாவுக்கு மைசூர் பாய்க்கு வாங்கி கொடுத்தேன். அந்த படத்துல தான் வாங்கி கொடுத்தீங்களா? துண்ணல அது நேற்று காரம் பூச்சுங்கன்றா. குப்பா, என்னடா நீயும் கூட்டா? ஆமா, கூட்டு பொரியல் சாம்பார். யாராமா முதல் குப்பசாமி கூப்பிட கத்துக்கடா. கஷ்டப்படுத்தலாம் வீணா போகுது. இனிமேல் போட்டு நான் கஷ்டமே பட போத்துடா. வேற என்ன பண்ண போற? சூசைட் பண்ண போறியா? சூசைடா அப்படின்னா? தக்காளி பண்ணி செத்துருவேன்றான். எப்பா அது தற்கொலை. தற்கொலையா? போய் பத்தியா, உன்னை பெத்து வளர்த்ததுக்கு அப்பனை கேட்கற கேள்வி விடாதியா? இதுக்கு மேலே கேட்பேன், மரியாதை போயிடு. பசங்க ஒன்றும் சேரக்கூடாது, ஒழுங்கா போனா ஒழுங்கா வரணும். வா அங்கிள் கிட்ட சொல்லிட்டு போலாம். என்னடா அலத்த உள்ள எங்க போறான்? பேக்கலாம் மாட்டீங்கன்னா? என் பையனுக்கு வேலை கிடைச்சிக்குதுப்பா. இவன் தான் இவன் ஃப்ரெண்டு. அல்லாத்து என்னடா வேலை? ஐடி கம்பெனில வேலை. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம். 20,000மா? அப்பப்போ சம்பளம் ஏத்துவாங்க. எங்க அண்ணன் வேலைக்கு போகும்போது ஸ்டார்டிங்ல 20,000 ரூபாய் வாங்கினாரு. இப்போ 70,000 ரூபாய் வாங்குறாரு. 70,000மா? நாடா இவங்க வேற உஸ்பேத்தி நிக்கிறாங்க, இவன் வேற வாய போலன்னு இருக்கிறான். பாருங்கடா பாரு, உங்க வீடு பசங்க 20,000 ரூபாய் சம்பளம். இன்னும் ஒரு வருஷத்துல 70,000 ரூபாய் வாங்க போறானுங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஏன்டா தடுத்துல இருக்கீங்க? போங்கடா, எதனா ஒரு வேலைக்கு. நீ அப்பவே அடிச்சு வளர்த்துருக்கணும். இப்ப என்ன பண்ண முடியும்? சரி வாங்கடா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போவீங்க. குப்பா, இத பாக்கும்போது வயிறு எரியுதுடா. உன் வாட்டி குப்பா என்னன்னா மரியாதை கெட்டு போடும். எனக்கு வயிறு ஏறி எப்பனா? தத்திர முச்சிட்ட பாத்தியா? பாத்தியாடா? ஏய் கைத்த மூச்சு போட்டுருவேன். காலை வச்சான கால்ரா மூஞ்சியா. பார், நீ எக்கடாவது கெட்டு போ. வேலை இல்லாத வீட்டுக்கு வராதா? என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டான் உங்க அப்பா? இரு உங்க அப்பா என்ன சொல்றான்னு பாக்கலாம். கேட்டியா? அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டான், நான் சொன்னமா? தோபர், ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு. நீ எனக்கு சொல்ல தேவையில்ல. வா மாப்பிள்ள போலாம். நம்ம மாப்பிள்ள கோவத்தோட வந்துட்டோம். எங்க போறோம்? அதான் பாத்துக்கலாம் வா. ரொம்ப ரோசமா போறானுங்க. வேலைக்கு இழுக்கு போடுவானுங்களோ? போனாலும் நாளைக்கு தான். மாப்பிள்ள, அவனுங்க 2 பேரால் தான் மாப்பிள்ள இவனுக்கு இவ்வளவு கேள்வி கேட்டு அமைச்சுக்கிறானுங்க. எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அது அப்படி சொல்லக்கூடாது மாப்பிள்ள. கெட்டவனுக்கு கேடு கெட்டவன் அப்படி சொல்லணும். மாப்பிள்ள வரானுங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள, தளபதி போற டிக்கெட் 2 டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது. என்ன பண்ணலாம் மாப்பிள்ள? கீச்சு போட்டுக்கலாம். டேய், இல்லாதவங்களுக்கு யாருக்குன்னா கொடுக்கலாம்ல. தளபதி படுமா? நானா சொல்றீங்க? நீங்க ஐடி கம்பெனிக்கு போறீங்களா? போங்க போங்க. டேய் தளபதி போன்ற என்ன பண்ணலாம்? வேலைக்கு டைம் ஆச்சா? பிரச்சனை இல்ல மாப்பிள்ள, நம்ம கீச்சே போட்டுடலாம். அதைத்தான் நானும் சொன்னேன். டேய் என்ன கீச்சு போறீங்க? எங்களுக்கு குடுங்கடா. ஏண்டா வேலைக்கு போறீங்க, எப்படி படத்துக்கு வருவீங்க? இப்ப ஷோ ஆச்சே. அதை பார்த்து நான் கூட்டு போங்கடா. பாத்துக்கலான்றீங்க. ஸ்நாக்ஸுக்குன்னா காசு வச்சுக்கிறீங்களா? எங்க அப்பா 2 ரூபாய் குத்தாரு. ஊடி ஆகுறாங்க. என்கிட்ட 300 ரூபாய் இருக்குதா. அது போதும், வாங்க போலாம். 3 hours later. எங்கடா உன் வீடு? கூப்பிடுறா உங்க அப்பனை. பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிறாம. கூப்பிடுறா உங்க அப்பனை. எப்பா என் புள்ளைங்க சட்டையை பிடிச்சின்னு வர. போடு காலுங்க புள்ளைங்களா? அது புள்ளைய பெத்து வச்சிருக்கா? ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனானுங்க. என்னடா ஐடி கம்பெனி தானே வேலைக்கு போனீங்க? ஐடி கம்பெனில வேலைக்கு போனானுங்க. தர்தம் புடிச்ச பசங்க என் பாயிட்ல பிட் பாயிட் அடிச்சானுங்கடா. இப்ப ஆயிட்டா? என்ன சொல்ற? அதெல்லாம் பண்ண மாட்டானுங்களே. இங்க பார்,
உங்க பிள்ளைங்க லைஃப் போயிடுன்ட்டு இங்க கூட்டு வந்தேன் இல்ல ஸ்டேஷன் கூட்டு போய்ப்பா ஒழுங்கா காசு குடியான்ட்டு அட தருதலிங்களா என்னதானே பண்ணி தொலைச்சிங்க எப்பா வேலைக்கு தப்பா போனோம் குப்புசாமியான பையன் தப்பா சினிமாக்கு கொண்டு போயிட்டா குப்புசாமி பையனா ஏண்டா அவனுக்கு அறிவு இருக்காடா உனக்கு யோ உனக்கு அறிவு இருக்காயா ஒழுங்கா காசு சரியா இல்லையா எவ்வளவு காசு உன் காசு யோ பாப்கார்ன் வாங்கி மிச்சம் வச்சிருந்த காசியா 161 ரூபா இந்தா 500 ரூபாய் பிள்ளைங்க வரா 500 ரூபா சில்லற இல்லையே எத்தனை பேரா அப்பப்போ வாங்கப்பா தியேட்டர் பக்கம் நல்லா வளர்த்துருக்கியா பசங்களை சரிச்சா அந்த காலம் அது 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 வசந்த காலம். மண்ணா கட்டி காலம் டேய் குப்பா பசங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியுமாடா ஏண்டா அவனுக்கு என்ன பண்ணானுங்க வேலைக்கு போன பசங்க எல்லாம் கூட்டு போய்க்கிறானுங்க சினிமாக்கு நினைத்தானே பண்ணிக்கிறானுங்க இப்ப என்ன அதுக்கு டேய் என்னடா அப்ப நீ என்னடா பேசுற ஏண்டா இவன் சம்மதச்சாதான் அவன் கூட்டு போயிருப்பான் கேளு அவனா ஏய் அவனை கூப்பிட்டானா நீயே போறேன்யா டிக்கெட் நான்ப்பா தப்பா போனேன் நான் கூட சொன்னேன் அங்கிள் வேலைக்கு போலான்னு இவன் தான் அங்கிள் கேட்கல மன்னிச்சுக்கப்பா உள்ளே ஒழுங்கா வளர்க்கல என்ன வந்து கேக்குற மாதிரி கேள்வி போடா தருதலிங்க அசிங்கப்பட்டனா அப்பா உன் காலைல என்ன கேட்டு போனால விச்சானுக்கு போற ஆப்பு எங்க அப்பன் காண்டாம இருக்க மாதிரி வெளியே நிக்கிறான் நான் பண்ண போறான்னு தெரியலையா வாடா பாத்துக்கலாம் வாங்கடா வாங்க இன்னைக்கு தானே நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிறீங்க என்னடா தலைகீழ நடக்குதா ஒன்னும் புரியலையா என்ன காலையில அவ்வளவு திட்டு போனான் புள்ளிங்களை ஒழுங்கா வளர்க்கலன்னு இப்ப அவனை நான் கேட்க வச்சுக்கிறா பெருமையா இருக்குதுடா போங்கடா போய் சாப்பிடுங்கடா ஏய் போ நீ ஏன் கொட்டிக்கா மூஞ்ச பேரு மூஞ்சி உண்ட மூஞ்சி ஏய் மூத்தாச்ச மூஞ்சா மெனி பூச்சி போட்டுருவேன் நீ போட்டாலும் போடுவிடாப்பா போ சாப்பிடு போ மாப்பிள இன்னைக்கு நம்ம காட்டுல மழை தான் பொழியுது வாடா